உதவி கோரிக்கை. உதவ முடிந்தவர்கள் உதவிடுங்கள். ஒட்டு சுட்டான் சின்னச்சாளம்பன் பகுதியில் வசித்து வரும் வயோதிப குடும்பம் ஒன்றிற்காக உதவி கோரப்பட்டுள்ளது. கடந்த 6 மாத காலமாக சிறுநீரக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கும் நவரத்ன சாமி எனும் முதியவருக்கு அன்றாட உணவுக்கும் வைத்தியசாலை தேவைகளை பூர்த்தி செய்யவும் பாரிய நிதி நெருக்கடியில் அல்லல் பட்டு வருகிறார். இவரை தள்ளாத வயதிலும் கிடைக்கும் கூலி வேலைகளுக்கு சென்று மனைவியே சிறு தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார். இவர்களின் உணவு தேவையையும் வைத்திய தேவைகளையும் பூர்த்தி செய்ய விரும்பும் யாராவது நல்லுள்ளங்கள் TKP வலைத்தளத்தினூடாக உம்மை தொடர்பு கொள்ளுங்கள். என்னென்று சொல்றேன்னு தெரியாது. உங்களோட அம்மா நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன். எல்லாம் கல்யாணம் கட்டி போட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. நானும் ஐயா தான் தனியா. அப்போ நீங்கள் நான் வேலை செய்தேன் தம்பி. இப்போ 10-12 வருஷமா நான் இவரை பார்க்குறேன். எனக்கு உள்ள வருத்தத்துக்கு அதான் சொல்லுங்க. எனக்கு எழும்பி நடக்க கூட எனக்கு சீவனில் அவ்வளவு காய்ச்சி. இதய பூமி நட்பணிமன்றம் தேவையறிந்து சேவை செய்யும் ஆற்றல் மிகு அமைப்பு. புலம்பெயர் தேசத்து பணிகளில் உறைந்து வறுமையில் வாழும் எமது உறவுகளுக்காக உதவிடும் அற்புத பணியை செப்பனவே செய்திடும் சீரான களம் இது. வணக்கம். வணக்கம். நவரத்ன சாமி புஷ்பம், ஒட்டி சுட்டான் சின்ன சாலம்மன் இந்த இடம். சரி, அப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு 2 பேருக்கும்? எப்படி இருக்கிறீர்கள்? எங்கட பிரச்சனை என்ன சொல்றேன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னண்டு எப்படி நான் சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எப்படி சொல்ல போறேன்னு தெரியாது. அப்படி ஒரு கஷ்டம் தான் என்ன எனக்கு வந்து நான் படுற கஷ்டம் தப்போல மற்றவங்களுக்கு வரக்கூடாது. அவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு வந்து கிட்னி வருத்தம்னு சொல்லி சொன்னாங்க. கிட்னி வருத்தம்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு ஆள் பிடிக்கல. மேல வீங்கி பெருசா ஆள் வீங்கி அவருக்கு நடக்கக்கூடிய இல்லாம மஞ்சள் அந்த வவுனி ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். வவுனி ஆஸ்பத்திரியில வச்சு இது நடந்தது எவ்வளவு காலம்? இப்ப 6 மாசம் 6-7 மாசம். கிட்னி வருத்தம் வந்து 6 மாதம் தானே? இல்ல இருந்த பக்கத்துல தான் திடீர்னு கால் கையெல்லாம் வீங்கி முகமெல்லாம் வீங்கி நடக்க மாட்டாம அப்படியே வவுனி ஆஸ்பத்திரியில கொண்டு போட்டு அவங்க வச்சுதான் இவருக்கு கிட்னி நல்லா பாதிச்சிருச்சுன்னு சொல்லி டயல்ஸ் செய்தாங்க. 7வது மாசத்துல இருந்து நாங்க எங்களால ஏண்ட அளவு என்னால முயற்சி செய்யக்கூடிய அளவு நான் எந்த அளவுக்கு பார்த்துட்டேன். எத்தனை மாஞ்சோலைக்கெல்லாம் கொண்டு வரீங்களா? யாழ்ப்பாணம் வவுனியால செய்து மாஞ்சோலை அனுப்பி, மாஞ்சோலையில இருந்து யாழ்ப்பாணம் 3 தடவை அனுப்பி, இப்ப 4வது தடவை கொண்டு போகணும். மற்ற நாள் முழுவதும் பாட்டில் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இப்ப 2 நாள் தான் கொஞ்சம் வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறேன். மற்ற நாள் முழுவதும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி. இப்படியே சொல்லிட்டாங்க. கிட்னி 2ம் கரைச்சிருச்சுன்னு தான் சொல்றாங்க. 4 2 ஆம்பளை பிள்ளை இருக்காங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. இப்ப எங்க இருக்கணும்? ஒரு ஆள் பவுனியா, ஒரு ஆள் புதுக்குடியிருப்பு, ஒரு ஆள் மன்னார். எல்லாரும் கல்யாணம், ஒரு ஆள் இங்க இருக்கிறார். எல்லாரும் கல்யாணம் கட்டினாங்க. எல்லாம் கட்டினாங்க. 3 பேரும் கட்டினவங்க தான். ஒருத்தராக கட்டாதவங்க இல்லை, எல்லாரும் ஓடினவங்க தான். எல்லாம் கல்யாணம் கட்டியிருக்காங்க. கேட்டா இந்த அபாரன்னுவாங்க. எனக்கு எழும்பி நடக்க கூட எனக்கு சீவனில் அவ்வளவு காய்ச்சி. அதனாலதான் வந்து அந்த 2 நாள் டாக்டராக பேசினபடி எல்லாம் கல்யாணம் கட்டி போட்டாங்க. எல்லாம் போயிட்டாங்க. நானும் ஐயா தான் தனியா. நீங்களும் 2 பிள்ளை மாதிரி தான் நான் சொல்றேன். என்னட்டு சொன்னா அப்பெல்லாம் ஒரு கஷ்டம் தான். உங்களோட அம்மாவும் அப்படிதான். உங்களோட அம்மா நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அவ்வளவு வேதனையை அனுபவிக்கிறேன். அப்ப நீங்கள் நான் வேலை செய்தேன் தம்பி. இப்ப 10-12 வருஷமா நான் இவரை பாக்குறேன். கூலி வேலைக்கு போய் என்னால நம்பி நீங்க என்ன நினைக்கிறீங்களா? என்னால துப்புரா வேலை செய்ய பலனே இல்லை தம்பி. தரும் 5 நாள் காய்ச்சல்ல என்னால முடியவே இல்லை. சில நேரம் ரோட்ல நடந்து கூட என்னால போக முடியாது. ஒரு நேரம் சாப்பாட்டை வாங்கி இவருக்கு கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் பண்ணியா கடமை பொழுது நிற்கும். அப்படிதான் அந்த ஆஸ்பத்திரியில கொடுக்குற சாப்பாடை தான் வாங்கி சாப்பிடுவேன். அதையும் சில நேரம் காசு இருக்காது. சில நேரம் இந்த ஆஸ்பத்திரி சாப்பாடை இவருக்கு கொடுத்துட்டு நான் பசியோட கிடப்பேன். இப்படி கடந்து தந்தது இவரை இந்த அளவுக்கு கொண்டு வச்சிருக்கிறேன். நான்
அப்போ எனக்கு அண்ணன் தம்பி அம்மா அவன் மற்ற சகோதரங்க ஒருவரும் இல்லை எனக்கு. என்னோட தூர இடங்களுக்கு போகிறோண்டா அதுக்கு காசுகளுக்கு என்ன இருந்தீங்க? காசுகளுக்கு இந்த காசுகளை தான் ஏன் மாறி இந்த கிட்னி வரத காசு வந்து இந்த காசு போட எவ்வளோ தராங்களா அது? அது 7,500 தருவாங்க கிட்னி எடுத்ததுக்கு. இல்ல கியூஆர் காசு. கிட்னி எடுத்த காசு எவ்வளோ தராங்க? அது 7,000 தருவாங்க. அந்த காசுகளை வச்சுக்கிறது சில நேரங்கள்ல இந்த என்னோட வேலைக்கு வர பிள்ளை எல்லாத்துக்கும் என்ன செய்யும், ஒரு 1,000-1,500 அப்படி வேலை செய்துட்டு வரேன். நான் எந்த கஷ்டத்தை பார்த்தேன்னா இவரை கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டு அங்கிருந்து ஓடி வந்து திருப்பி வந்து அடுத்த நாள் வேலைக்கு போய் அடுத்த நாள் இவரை பார்க்க போறதுனால தான் அதுக்கு 500-1000 தரும். தருங்க, நீ இப்படி கஷ்டப்படுறன்னு சொல்லி பேசிட்டு தருங்க. நீ இப்படி கஷ்டப்படுற புள்ள இப்படி கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு தருவாங்க. மற்றது இப்போ கூலி வேலை செய்ய தென்பு இருக்கா? அதுதான் இந்த 4 நாள் காய்ச்சல் வந்து செய்ய அதோட எனக்கு நடந்து இந்த ஏதோ ஒரு தண்ணி குடத்தை தூக்கிட்டு வரக்கூடிய பலன் இல்லாத மாதிரி இருக்கு. அந்த காய்ச்சலுக்கு பிறகுதான் என்ன துப்புரா இல்லாம இருக்கு. சரி, நாங்கள் என்ன செய்தரணும் உங்களுக்கு? என்ன வந்தால் உங்களுக்கு சரியா இருக்கும்? என்ன செய்யணும்? நான் தோட்டம் தான் செய்தது. உங்களால் ஏழுவேன் தோட்டம் செய்தது என்னடா, நான் இருந்த காலத்துக்கு தோட்டம் செய்து இப்போ எனக்கு தோட்டம் செய்ய தோட்டம் செய்ய ஏலாட்டியும் நான் இருக்கைக்கே செய்து கொடுத்துட்டா வீட்டுக்காரங்களுக்கு நான் இல்லாத நேரத்தில் இந்த பிள்ளைகள் இவங்கள பார்க்க மாட்டாங்க. அப்போ அதனால் எனக்கு ஒரு தோட்டம் செய்யக்கூடிய ஒரு ஏதோ ஒன்று செய்து கொடுத்தீங்கடா நல்லா இருக்கும். தோட்டமெல்லாம் போய் நீ செய்ய மாட்டேனியா? அவருக்கு என்னன்னா எங்களுக்கு கிணத்துல தண்ணி இல்லை, தண்ணியே இல்லைப்பா. நான் போய் அந்த குழாயில் அடிச்சு கொண்டுதான் அப்ப தண்ணி இல்லை. கிணறு இருக்கு, அந்த கிணத்துல தண்ணி இல்லை. மற்றது எங்களுக்கு டொய்லெட்டும் இல்லை. இது ரெண்டும் தான் எங்களுக்கு இல்லாத சாமான். மற்றது எங்களுக்கு இந்த போகிறதுக்கு வர்றது அந்த செலவு தான் எங்களுக்கு, அதுகளுக்குள்ள தான் எங்களை இதுண்டாகணும். மற்றபடி என்ன இவரை அந்த அடிக்கொருக்கா கொண்டு போகணுமே ஐயா, திடீர்னு இப்போ நல்லா இருப்பார், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி ஒரு அந்த நீங்கள் சொன்ன பேக்கில் இந்த நேரமே உடுப்பு எடுத்து வச்சபடியே இருப்போம் போகிறதுக்கு. ஆனால் வீட்டை வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அந்த இன்றைக்கு 3 நாளா 3 நாள் இன்றைக்கு நிற்கிறார். அன்றைக்கு இன்னொரு 3 நாள் 5 நாளைக்கு முதல் நான் சுத்திர வீட்டை வந்த கையோட இரவு 10 மணிக்கு திருப்பி கொண்டு போனேன் மூச்சு அடைச்சிட்டு. ஆம்புலன்ஸ் கிடைச்சா போடுறீங்க? இல்லை, நான் அந்த அவசரத்தில் எனக்கு ஆம்புலன்ஸ் நம்பர்கள் தெரியாது. நான் ஆட்டோவில் தான் போகிறேன். இந்த புளியங்குளம் ஆஸ்பத்திரி கொண்டு போவேன். இன்னொரு மணித்தாலும் போகாட்டி சரியா அப்படி ஒரு அந்த கிட்னி பிரச்சனை மூச்சு சொல்லி நெஞ்சில பிரச்சனை இருக்கும். என்னன்னு தெரியும், மூச்சு இந்த இதில் நெஞ்சில் தானே போட்டுக்கிட்டா எடுத்துக்கிட்டு இது கைக்கு செய்ய வேண்டியது. அது ஏதோ நான் போன்னு சொல்லி யாழ்ப்பாணம் வலிக்கிட்டா அது ஏதாவது ஒரு வருத்தம் வந்துடும், ஒன்று மூச்சு அடக்கும், இல்லாட்டி ஏதோ ஒன்று வந்துடும். அப்போ அதனால யாழ்ப்பாணம் பூ கிடைக்காது, கைக்கு மாற்று கிடைக்கல. நம்ம ஆஸ்பத்திரியில் திரும்ப போகணும். இப்போ அது சரி, எல்லாம் ஓகே. இப்போ சாப்பாடு பிரச்சனைங்க என்ன நீங்கள் உழைச்சி தான் நன்றியல்லோ, மற்றும்படி உங்களுக்கு வயல்கள் அது ஒன்றுமே இல்லை பாச்சி. இந்த 1/2 ஏக்கர் காணியை விட எங்களுக்கு 1/2 ஏக்கர் காணியில் கச்சாம் போட தான் ஓரளவுக்கு நாங்கள் ரோல் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரி ஒரு நிறுவனத்தால் உதவி செய்வாங்க ஒரு குழாய் கிணத்துக்காக. இதுதான் இது இன்றைக்கு எப்பா நீங்கள் தந்துடுவீங்க, ஏதோ ஒன்று உதவி செய்வீங்க, நாளைக்கு வர மாட்டீங்க தானே பாச்சி. அப்போ எது இருந்தால் தோட்டம் 4 மரக்கறியாவது போட்டாது. அவர் என்னையே பார்க்குறாரு தம்பி, என்னையே ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. ஒருத்தரும் பார்க்க மனசாதையே எனக்கு சகோதரங்க அண்ணன் தம்பி ஒரு உரிமை இல்லை என்ன சொன்னா. அப்ப இவர் பாக்குறாருன்னா பிள்ளைகளும் அவன் என்னையே கைப்பற்றுன்னு சொல்லி தான் அவர் அந்த கிணத்துக்கு இதைப்படுறாரு. இவர் கிணத்துக்கு ஆசைப்படுறாரு. ஆனா கிணத்தை அடிச்சு கொடுத்தா நான் எதுவும் செய்து பொழச்சிக்கு வேணும் பார்க்குறாரு. ஆனா எந்த சூழ்நிலை வேற, அவர இது வேற, எங்கட சூழ்நிலை வேற. இப்ப இவரு ஆஸ்பத்திரியில போய் இருப்பாரு, நான் ஆறிட்ட தம்பி காசுக்கு போறது, நான் வேலை செய்தான் நான் சாப்பாடு கொடுக்கணும். இவர் பார்க்குறாரு நான் இப்படியே இருந்தேன்னா ஒரு நேரம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி வந்து நான் எது நடந்துன்னா ஒன்று யார் பார்ப்பாங்க, ஒன்று ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. இதுன்னா ஒரு 4 மிளகா கட்டை வச்சுக்குவேன், ஒரு கத்திரி கட்டை வச்சுக்குவேன். ஏண்டா என்கிட்ட பிள்ளைகள் பார்க்காது. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஆக்கள் யாரும் எதுவும் 10-5 கொடுத்து பார்த்தா ஒழிஞ்சி பிள்ளைகள் அந்த ஒரு 5 மாதம் நான் பார்த்துட்டேன். ஒரு அக்கள் பார்க்குறாங்க, சாப்பாடு செய்து கொண்டு கொடுப்பாங்க, நல்ல சாப்பாடுகள்.
மற்றது பக்கத்தில் நல்ல கறிகள் அது வச்சா கொண்டு தருவாங்க. இந்த மாதிரி கொண்டு தருவாங்க இந்த இதில் சுற்றி இருக்கிறது. அதெல்லாம் நல்லா ஆஸ்பத்திரி பாட்டில் இருந்தவங்க கூட 500 1000 அப்படி தந்தாங்க தம்பி. இந்த நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ என்னென்ன சொன்னால் 100 அவங்கள்கிட்ட கையில் கிடைக்கும். அதுகளும் பிள்ளை குடிக்காரருக்கு தானே தம்பி 1000 500 அப்படி தருவாங்க போகிற நேரங்கள்ல. எனக்கு காசு கொடுத்து தான் என்னை பார்த்தது கூட. அக்கா கொடுத்த காசில் தான் தம்பி பார்த்தேன். ஆக்கள் தந்த காசுங்களை அவங்கள்ட்ட காசை கொடுத்தோன்னா அவங்க 2 நாளில் முடிச்சிடுவாங்க. இந்த அவங்க எல்லாரும் காசுகள் அது இது எல்லாம் வந்து பார்த்துட்டு தருவாங்க. இந்த காசுகள்லாம் எடுத்து தான் இந்த இவருக்கு வர கிட்னி வரத காசு அந்த நேரம் இவருக்கு வருத்தம் குறைவாக தானே இருந்துச்சு. இந்த போய்கிட்டு தானே இருந்தார். அதில் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்ச காசுகள் கிடந்துச்சு. அந்த காசுகளை தான் இப்போ ஆக்களை பிடிச்சி விட்டு யாழ்ப்பாணத்தில் பொம்பளை ஆக்களை விட மாட்டாங்கன்னு சொல்லி போயிருந்தேன். என்னை வரட்டி விட்டாங்க. அப்போ ஆக்களை பிடிச்சி விட்டு பார்த்ததுன்னா அவங்களும் சம்பள காசும் கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு காசு நான் கொடுக்கணும். காசை கொடுத்தா 2 நாளில் காசை முடிச்சிட்டு காசு முடிஞ்சிடுவாங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் பண்ணி தர வேண்டாம். நான் அந்த சாப்பாடு தான். நம்ம பொதுவாகவே இவருக்கு இந்த சாப்பாடு இல்லாத தஞ்சக்கேடு தான். அந்த கணக்காக சாப்பிட்டோன்னா வயிறுலாம் ஊதிடும், மூச்செடுக்கணும். அப்படி ரெண்டைக்கு உங்களோட காய்க்கிறேன். இரவுக்கு தான் போய் வாட்டில் கிடக்குறோன்னு தெரியாது. ஆனால் அப்படி இருக்குது. தண்ணி குடிக்க இயலாது. உங்களுக்கு இப்போ மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பிடக்கூடிய 2 பேருக்கு மேலே வேணாம் திங்ஸ் நாங்கள் மாதம் ஏற்பாடு பண்ணி தர கதைக்கிறேன். அதே நேரத்தில் அது உங்களுக்கு மருத்துவ செலவுகள்னு சொன்னால் அதையும் அரேஞ்ச் பண்ணி தரையிலும் அதையும் நான் கதைக்கிறேன். உங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்றும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். இல்லை இப்போ ஒரு ஹெடர் இல்லை கிணறு தோட்டம் 2 பேரும் அவற்றை இல்லாமல் எங்களுக்கு தெரியுது. அதே நேரத்தில் உங்களோட மருத்துவ செலவுகளுக்குரிய ஒழுங்கு நான் கதைக்கிறேன். என்ன இது ஓகேவா இல்லாட்டி நீங்கள் என்னென்றாலும் சரி தம்பி, எனக்கு எந்த உதவி செய்யணும் சரி. நீங்கள் நல்ல சத்தான சாப்பாடை கொடுங்க. எந்த நல்ல சத்தான சாப்பாடை கொடுக்குறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போன சொல்கிறேன் முட்டை இறைச்சி மீன் அது சாப்பிடுங்கண்டு நம்மகிட்ட இருக்கணுமேப்பா. அதுதான் டாக்டராக சொல்லுவாங்க. நடுக்காது 16 பாயிண்ட்ஸ் ரத்தம் ஏற்றி இருக்குது. ஆனால் காணாது. ஆனால் சொந்த ரத்தம் இல்லை தானே கூடுதலா பேசுகிற ரத்தம் குறையுது. நீங்கள் எங்களோட நிலமையை பார்க்குறீங்க. இப்போ முருங்கைக்காய் கறி வச்சு 1/2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து இப்போ சோறு காய்ச்சிருக்கேன். ஒரு பேக் நெல் இருக்குது, அதை குத்துறது காசு இல்லை. பச்சரிசி சாப்பிட தானே. பச்சரிசி இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். புழுங்கரிசி தான் சாப்பிட சொல்லி இருக்கு. இது புத்தியும் சாப்பிடல. அந்த புழுங்கரிசி தான் கொடுக்கணும். புழுங்கரிசியும் அதுவும் கரையை விட்டு சோறு காய்ச்சி கொடுக்கணும். செமிப்பாடு அடையுது இல்லை அப்படி கொடுக்க சொன்னாங்க. இதே பூமி நட்பணி பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் என்னென்றால் எனக்கு உள்ள வருத்தத்துக்கு அதெல்லாம் ஆமாம் சொல்லுங்கள். என்னன்றது சொல்றேன்னு தெரியாது. கிட்னி படுறதால நான் எங்க வேதனைப்படுறேன். எனக்கு ஒரு வசதியும் இல்லை, உணவு பக்கத்தாலையும் வசதி இல்லை, மருத்துவமனைக்கு கடந்து செல்றாலும் வசதி இல்லாதனால உங்கள்கிட்ட நான் இந்த என்னுடைய வருத்தத்தை உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்திருக்கவங்க எதுவோ எனக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ளலாம்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான்ப்பா சொல்லலாம். நன்றி. இதே பூமி நாட்கள் மன்றம் அவர்களோட நான் இந்த தம்பி இடத்துல இந்த கஷ்டங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் ஏண்டா இவர் எங்களுக்கு சாப்பாட்டு செலவையும் எங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரி செலவையும் செய்யும்படி இந்த உதவி செய்யும்படி நான் கேட்டுக்கிறேன். இந்த தம்பியாக்களுக்கிட்ட இந்த பிரச்சனைகள் அவ்வளவும் நான் அவர்களிடத்துல சொல்லியிருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்க எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இது வேற ஒன்றும் இல்லைப்பா சொல்றது. சரி, நாங்கள் பதைக்கிறோம். காய்ச்சி போட்டு செய்தாரோம். எங்கட இதே பூமி நட்பணி மன்றம் உண்டு லண்டன்ல இலங்கையிலையும் இயங்குது 2 இடத்துல. இலங்கை நாங்கள் தான் செய்கிறோம். இப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட முழு விஷயத்தையும் தொகுத்து அதை எங்கேயும் அனுப்புவோம். அவையால் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிச்சினேன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு செய்திருவேன்.